என்னுடைய நாமத்தினாலே வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நம்ம கலாத்தியர் நிருபத்தை பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம இந்த தொடர்ந்து ஒரு தொடர் போதனையாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கலாத்தியரில் 6 அதிகாரங்கள் இருக்கிறது. 6 அதிகாரங்களில் 149 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6 அதிகாரத்துலேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கைகளில் தன் சொந்த கைகள்னால என்ன பண்ணுறாரு, அவர் எழுதுறாரு. இப்போ அவர் நிறைய நிருபங்கள் எழுதியிருக்காரு. ஒரு சில நிருபங்கள் அவர் சொல்ல சொல்ல இன்னொருத்தர் எழுதுவாங்க. ஆனால் இந்த நிருபத்தை என்ன பண்ணியிருக்காரு, அவரே தன் சொந்த கைப்பட எழுதியிருக்காரு. இந்த நிருபத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலாம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம போகலாம். இந்த கலாத்தியரில் முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடிப்படையான சத்தியங்கள், மூளை சத்தியங்கள் என்ன அப்படின்றது என்னன்றதை இந்த கலாத்திய திருச்சபைக்கு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் என்னென்ன உரிமை இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது, நம்ம யாருக்கு கீழ்ப்பட்டவங்க யாருக்கு கீழ்ப்படாதவங்க அப்படின்றத என்ன பண்ணுறாரு, இந்த நிருபத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் எழுதி வைக்கிறாரு. நாம் இந்த நிருபம் கிபி 57, 58 அந்த காலகட்டத்தில் எழுதுதாக நம்ம சொல்லப்படுகிறது. மோஸ்ட்லி ஒரு இரு ஆண்டுகளுக்கு முன்ன பின்ன இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் மெயினாக 57, 58 கிபி 57, 58ஆம் ஆண்டுகளில் இந்த நிருபம் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிருபம் எழுதினோடனே நிறைய சர்ச்சைகள் உண்டாச்சு, நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு. ஏன்னா யூதருக்கு விரோதமாக நிறைய கருத்துக்கள் வந்ததுனால என்னாச்சுன்னா நிறைய சர்ச்சைகள் உண்டாச்சு. அதனால் என்ன பண்ணார் பவுல், இந்த கலாத்தியருக்கு ஒரு விளக்க உரையாக தான் என்ன பண்ணாராம், ரோமரை எழுதினாராம். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்களேன். கலாத்தியில் இருக்கிறதே 6 அதிகாரம் தான். அந்த 6 அதிகாரத்துக்கு ஒரு விளக்க உரையாக என்ன பண்ணுறாராம், அவர் ரோமர் எழுதுறாராம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிருபம் இந்த நிருபம். இந்த கலாத்தியர் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோன்னா 6 அதிகாரங்கள் இருக்குது. இன்றைய தினத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், முதல் அதிகாரத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த முதல் அதிகாரத்தில் மொத்தம் 24 வசனங்கள் இருக்குது. இந்த 24 வசனங்களில் ஒரு பாட்டாக நம்ம பிரிக்கணும் அப்படின்னா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறான்னா, வாழ்த்து செய்தி என்ன சொல்கிறாங்களா, அந்த கலாத்திய தேசத்தில் இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறாங்களா, வாழ்த்து செய்தி. அவங்களை என்ன பண்ணுறாங்க, வாழ்த்தி சொல்கிறாங்க. அப்புறம் 6லேருந்து 10 வரைக்கும் அப்படி என்ன சொல்கிறாருன்னா, அவர் கடிந்து கொள்கிறார். எதுக்காக கடிந்து கொள்கிறாருன்னா, இந்த கலாத்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தில் நடவாமல் என்ன பண்ணுறாங்க, வழி விலகி போகிறதுனால வேறு ஒரு சத்தியத்தை, வேறு ஒரு சுவிசேஷத்தை அவங்க நம்புறதுனால என்ன பண்ணுறாரு, அவங்கள என்ன பண்ணுறாரு, கடிந்து கொள்கிறார். இப்போ 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எப்படி அப்போஸ்தலர் ஆனார், எப்படி அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டார் அப்படின்றத என்ன பண்ணுறாரு, இந்த 11ஆம் வசனத்திலேருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி அப்போஸ்தலர் ஆனார், ஆக்கப்பட்டார் அப்படின்றத என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். ஓகேங்களா. இப்போ இப்போ அடுத்தது 2ஆம் அதிகாரம்னா, 2ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா, அவர் எப்படி அப்போஸ்தலர் ஆனார் அப்படின்றது இருக்குது. இப்போ 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அப்படின்னா அடிப்படை உபதேசங்களும் சத்தியங்களும் சொல்லியிருக்காரு. அடுத்தது 5, 6 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்படை சத்தியங்களை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்றத சொல்கிறார். இப்போ ஒவ்வொரு அதிகாரமாக என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை நம்ம என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாச்சும் செய்யணும், தேவனுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்தோடனே என்ன பண்ணோம், நம்ம எதையாச்சும் செய்யணும்னு நம்முடைய சொந்த பலத்தினால, சொந்த முயற்சினால் என்ன பண்ணுறோம், நம்ம செய்யணும். ஆனால் என்ன ஆகுது, அது கடைசியில் அது தோல்வியில் தான் முடியுது. இப்போது நான் நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரியத்தை நம்ம எடுக்கும்போது, நம்மளோட சொந்த பலத்தினால் நம்ம அதை முயற்சிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 நாள் செய்வோம், ஒரு 5 நாள் செய்வோம், இல்லை குறைந்த அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதில் ஒரு தடை வந்தது, ஒரு சோர்வு வந்துடுது நமக்கு. அப்படி இல்லாமல் முதலாவது தேவன் நமக்காக என்ன செய்தார் என்பதை அறிந்தவர்களாய் அதை அறிஞ்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நமக்குள்ளே ஒரு சோர்வு வராது. நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து அவருக்குள்ளே ஓடுவதற்கான ஒரு பலனை என்ன பண்ணுவார், அவர் நமக்கு தருவார். ஏன்னா நம்ம வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம என்ன சத்தியத்தை அறிஞ்சிருக்கோமோ அந்த சத்தியம் தான் நம்மளை என்ன ஆக்கும்,
விடுதலையாக்கும். அப்போது நம்ம முதல்ல என்ன அறியணும்? சத்தியத்தை அறியணும். அப்போ தேவன் நமக்காக என்ன செய்தார் என்பதை முதலாக நம்ம அறிந்தோமானால் அந்த சத்தியம் நம்மளை என்ன பண்ணுமா? விடுதலையாக்கும். அடுத்து கலாத்தியர் 1:1 நம்ம படிப்போம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாக தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னோடு கூட இருக்கிற சகோதரர் எல்லோரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு என்ன பண்ணுறாரு? ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே என்ன சொல்கிறான்னா, மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாகவும் அல்ல அப்படின்னு 2 சொல்கிறார். மனுஷன் ரெண்டுமே மனுஷன் தான் வருது. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறாரு, மனுஷராலும் அல்ல. மனுஷராலும் அல்ல அப்படின்னா என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? இப்போ இங்கே இங்கிலீஷ் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மென்னு இருக்கும். மனுஷராலும் அப்படின்னா மென், மனுஷன் மூலமாய் அப்படின்னா மேன். ஓகேங்களா? மேன்னா ஒருத்தரை மட்டும் தான் சொல்லுவோம், மென்னுனா ஒருத்தருக்கு மேற்பட்டவங்கள சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நிறைய பேராலும் அல்ல, ஒரு மனுஷன் மூலமாகவும் என்ன பண்ணல, நான் அப்போஸ்தலனாக ஆகலை. நான் யாரால் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டேன்? இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவினால தான் என்ன பண்ணியிருக்கேன்? அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய அழைப்பை குறித்து உறுதி செய்து கொண்டு என்ன பண்ணுறாரு? அந்த மக்களை என்ன பண்ணுறாரு? வாழ்த்துகள் தெரிவிக்கிறார். நீங்கள் தொடர்ந்து நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இந்த வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு அதிகமாக என்ன பண்ணும்? அது புரியும். இப்போ நம்ம வேதத்தை வாசிக்கும் போது சில காரியங்கள் நமக்கு என்ன பண்ணாது? புரியாது. ஆனால் நான் ஒரு விளக்கம், அது ஒரு கதை மாதிரி நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை படித்தோன்னா என்ன பண்ணுவோம்? அது நமக்கு நன்றாக விளங்கும். அந்த மனக்கண்கள் முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அவங்க இதை சொன்னாங்களே அப்படின்றது நம்ம மனக்கண்கள் முன்னாடி அப்படியே ஓடும். அதே போல் தான் நான் இங்கே சொல்கிற விளக்கங்களை நீங்கள் கேட்டுட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணால், ஒரு அதிகாரம் தான், ஒரு அதிகாரம் படிக்க ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த அதிகாரத்தை நீங்கள் கேட்டுட்டு போய் படிக்கும்போது இன்னும் அதிகமாக தேவன் உங்கள் கூட என்ன பண்ணுவார்? இடைப்படுவான். இந்த ஃபஸ்ட்டு 5 அதிகாரத்தில் 5 வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கு வாழ்த்துறார். யார் மூலமாக வாழ்த்துறாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் பிதாவினால என்ன பண்ணுறாரு? வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். நீங்கள் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறு ஒரு சுவிசேஷத்துக்கு திரும்பினதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்றார். இப்போ என்ன பண்ணிட்டாரு? 6ஆம் வசனம் வரும்போது நான் என்ன சொன்னேன்? 6ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் என்ன பண்ணாருன்னு சொன்னேன்? கடிந்து கொண்டான்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன பண்ணிட்டாரு? வாழ்த்து இதை சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டார்? 6ஆம் வசனத்தில் கடிந்து கொள்கிறார். என்ன கடிந்து கொள்கிறான்னா, நீங்கள் கேள்விப்பட்ட சுவிசேஷத்தை விட்டுட்டு வேறு ஒரு சுவிசேஷத்துக்கு போனதை பற்றி நான் என்ன பண்ணுறேன்? ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அவர் ஆச்சரியப்படுறான்னா, இப்போது அவர் என்ன பண்ணுறாரு? அப்போஸ்தலர் பவுல் கலாத்திய நாட்டுக்கு தேசத்துக்கு போயிட்டு பிரசங்கிக்கிறாரு, சுவிசேஷத்தை சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க நடக்கிறாங்க. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு? இந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணுறாரு? அவர் தேசமாக என்ன பண்ணுறாரு? சுவிசேஷங்களை பிரசங்கிக்க கிளம்புறார். அப்போது என்ன ஆச்சுன்னா, யூத மக்கள் என்ன பண்ணுறாங்க? கலாத்திய மக்கள் இடத்துல நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, விசுவாசிங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணல? விருத்த சேதனம் பண்ணப்படலை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? யூத மக்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் தான் என்ன பண்ண முடியும்? நியாயப்பிரமாணங்களுக்குள்ளே போக முடியும். நியாயப்பிரமாணங்களுக்குள்ளே போகணும். 613 நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் கை கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? இந்த கலாத்திய மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ கலாத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பால் போன்ற வெண்மை நிறம் அப்படின்னு அர்த்தமா? என்னது? பால் போன்ற வெண்மை நிறம் அப்படின்னா என்னென்னா, இந்த ஜனம் என்ன சொன்னாலும் என்ன பண்ணோம்? நம்பும். அப்படிப்பட்ட ஒரு ஜனம். அப்போது நீங்கள் இந்த பழைய உடன்படிக்கை சொன்னாலும் ஆமென் அல்லேலூயான்னு வாங்க, புதிய உடன்படிக்கை சொன்னாலும் அதையே ஏற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறபடினால இந்த யூதர்கள் சொன்ன இந்த விருத்த சேதனம் நம்ம பண்ணி தான் ஆகணும் போல், நம்ம விருத்த சேதனம் பண்ணாதான் ஆபிரகாமுடைய சன்னதியாக ஆகும் போல் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க? விருத்த சேதனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தோடனே அவருக்கு ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம 613 நியாயப்பிரமாணங்களும் கடைப்பிடிக்கணும் போல், நம்ம இதை செய்யணும், அதை செய்யணும், இதை சாப்பிடக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்றதை அதையே என்ன பண்ணிட்டாங்க? ஃபோக்கஸாக வச்சு அதன் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போகும்போது தான் என்ன பண்ணுறாரு? இதை அறிந்த பவுல் என்ன பண்ணுறாரு? இவர்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அதை தான் இந்த வசனங்கள் 6லேருந்து 10 வரைக்கும் 10ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்க. இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்?
மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போது நம்ம மனுஷனுக்காக ஊழியம் செய்கிறோமா இல்லை தேவனுக்காக ஊழியம் செய்கிறோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நான் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு ஒரு ஊழியம் செஞ்சேன்னா நான் என்ன இல்லையா, ஒரு ஊழியக்காரனே இல்லையா? இதுதான் சத்தியம் அப்படின்றது சத்தியத்தின்படி சொல்கிறது தான் என்னதான் ஊழியம் அப்படின்றது அவர் தெளிவாக சொல்கிறார். இப்போது ஒரு கடிந்து கொள்கிறோம் அப்படின்னா வர ஜனங்களுக்கோ ஒரு விசுவாசிகளுக்கோ அது பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய பிரசங்கத்தையோ ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கத்தை மாத்திரமே கூறி அவர்களை அப்படியே நடத்திடாமல் இதுதான் சத்தியம், தேவன் இதை தான் வெளிப்படுத்தினார், இதை தான் தேவன் உங்களுக்கு சொன்னார்ன்றது சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறாரு, ஊழியம் சொல்கிறாரு. நீங்கள் மேலே 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நாங்கள் உங்களுக்கு பிரசித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற வேறொரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷம் தான் உண்மையான சுவிசேஷம். அதை தவிர வேறு யாராச்சும் உங்களுக்கு சுவிசேஷமோ இல்லை வானத்திலேருந்து தூதனே சொன்னாலும் அது என்னது, அவன் யார், சபிக்கப்பட்டவன். அப்போது அது புறம்பான ஒரு விஷயம், வேதத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்களாம், சபிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10ஆவது வசனம் வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அவங்கள கடிந்து கொள்கிறார். அடுத்து இந்த 11ஆம் வசனத்திலிருந்து இந்த 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் எப்படி அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டார் அப்படின்றத சொல்கிறார். எப்படின்னா 11ஆம் வசனம் பாருங்கள். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை, மனுஷனாலும் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இப்போது இங்கே சொல்கிற காரியங்கள் யாவும் என்ன பண்ணல, நான் ஒரு மனுஷன்கிட்டையும் கற்றுக்கல, ஒரு மனுஷனும் எனக்கு என்ன பண்ணல, சொல்லிக் கொடுக்கல. அது எல்லாமே யார் இடத்துல வந்தது, தேவன் இடத்துலேருந்து தான் வந்தது. அதை நான் என்ன பண்ணுறேன், நிச்சயமாக சொல்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பவுல் சொல்கிறாரு. அப்போது என்னென்னா பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவ ஜனங்களை, சபையில் இருக்க ஜனங்களை துன்பப்படுத்துகிறார். ஏன் துன்பப்படுத்துகிறாருன்னா, அவர் ஏன் துன்பப்படுத்துகிறாருன்னு சொன்னால், அவர் கற்றுக்கொண்டது எல்லாமே பழைய உடன்படிக்கைகள், நியாயப்பிரமாணங்கள், 613 நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கமாலியல் பாதத்தில் உட்காந்து பழைய உடன்படிக்கைகள் அத்தனையும் என்ன பண்ணுறாரு, கற்று தேர்ந்திருக்கிற ஒரு மனுஷன். அவரை போல் ஒரு பக்தி வைராக்கியம் யாருக்கிட்டத்தையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கீழே நீங்கள் வாசித்தா தெரியும், 14ஆம் வசனத்தில் கூட சொல்கிறாங்க, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியமங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். எப்படி இருந்தானா, அவர் வயசில் அவரை யாரும் பீட் பண்ண முடியாத அளவுக்கு எப்படி இருந்தானா, பக்தி வைராக்கியமாக இருந்தார். எதுக்கா, அந்த நியாயப்பிரமாணங்களையும் அந்த பாரம்பரியங்களையும் கடைப்பிடிக்கிறதுல அவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்தாலும். அப்படி இருந்ததுனால என்ன பண்ணுறாரு, சபையில் புதிய உடன்படிக்கை வரும்போது அதற்கு புறம்பாய் இவர் அதற்கு எதிராக நின்று போய் சபையில் இருக்க எல்லா ஜனங்களையும் துன்பப்படுத்தி அவங்களை கொலை செய்யும்படியாக என்ன பண்ணுறாரு, வகை தேடுறார். ஆனால் இவர் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதர் அல்ல, கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதர் அல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லா கற்பனைகளும் தெரியும், எல்லா கட்டளைகளும் தெரியும், எல்லா நியாயப்பிரமாணங்களும் அவருக்கு தெரிந்தும் என்ன பண்ணுறாரு, அந்த சுவிசேஷத்தை அவர் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாததுனால என்ன பண்ணுறாரு, எல்லா கிறிஸ்துவ மக்களையும் போய் என்ன பண்ணுறாரு, துன்பப்படுத்துகிறார். அப்படி துன்பப்படுத்துகிற காரியத்தில் தான் என்ன பண்ணுறாரு, தேவன் அவருக்கு தரிசனமாகி அவருக்கு என்ன பண்ணுறாரு, தரிசனம் வாங்கி அவர் என்ன பண்ணுறாரு, பவுலாக மாற்றி இந்த காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துகிறார். இப்போ என்ன சொல்லலாம், அவ்வளோ பக்தி வரையாக்கமாக நான் இருந்தேன். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, என் தாயின் வயிற்றிலேருந்து என்ன பண்ணுறாரு, பிரித்தெடுத்து, அதாவது புற ஜாதிகளுக்கு, யூதருக்கு மாத்திரம் அல்ல, புற ஜாதிகளுக்கு விசுவாசத்தை அறிவிக்கும்படியாக என்ன பண்ணிருக்காரு, தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு இந்த பகுதியில் அவர் சொல்கிறார். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா விளங்கும். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறார், அவர் எங்களை அழைச்ச உடனே நான் என்ன பண்ணல, மற்றவர்களை நாடி
ஓடலை. இப்போது உங்களை நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறாங்க, ஒரு தரிசனம் நம்ம கொடுக்குறோன்னா அதை என்ன பண்ணுறான்னா உடனே என்ன பண்ணல, மற்றவர்களிடத்தில் போய் நான் என்ன பண்ணல சொல்லலை, மற்ற மனுஷன் நாடி நான் ஓடலை அப்படின்னு சொல்கிறார். 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய குமாரனை நாம் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். இந்த இடத்துல எதோட யோசனை பண்ணலையா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்படின்னா என்னென்னா, யூதருடைய ஒரு பாஷை. யூதருடைய பாஷையில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்படி என்னென்னா மற்றவிடத்தில் ஆலோசனை கேட்காமல் இருப்பது. என்னது? மற்றவிடத்தில் ஆலோசனை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நிறைய ஆலோசனை கேட்போம், கரெக்ட். ஆலோசனை கேட்குறதும் தப்பு கிடையாது. ஆனால் பெரிய காரியங்கள் வரும்போது என்ன பண்ணக்கூடாது? மனுஷனுடைய ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது? நாடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்படின்னு சொல்கிறாரு. இது பொது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுல் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குன்னா, எந்த மனிதரிடமும் கலந்து பேசவில்லை அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அந்த பொது மொழிபெயர்ப்புடைய உண்மையான அர்த்தம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த மனுஷங்கிட்டையும் நான் போய் என்ன பண்ணல, இதை பற்றி கலந்து பேசலை. அப்போது அவர் என்ன தான் பண்ணார்? இது வெளிப்படுத்தினார், நம்மளை அழைச்சிட்டாரு. இப்போ அவர் என்ன தான் பண்ணாருன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு முன்னே அப்போஸ்தலரான இடத்தில் எருசலேமுக்கு போகாமல், அவருக்கு முன்னாடி நிறைய அப்போஸ்தலர் இருந்தாங்களே, அந்த அப்போஸ்தலர்கிட்ட யாருக்கிட்டையும் என்ன பண்ணலையா? அவங்க போகலை. எங்கே போனாராம்? அரபி தேசத்துக்கு போனாராம். எங்கே போனாராம்? அரபு தேசத்துக்கு போனார். அரபு தேசத்துக்கு ஏன் போனார் அப்படின்றது, ஏன் அரபு தேசத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக போனார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அரபு தேசம்னா என்ன? அரபு தேசத்தில் என்ன இருக்குது? அரபு தேசத்தில் என்ன இருக்குன்னா, சீனாய் மலை இருக்குது. என்ன இருக்குது? சீனாய் மலை எடுத்து அங்கே வாசிக்கலாம். அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. ஓகேங்களா? அரபு தேசத்தில் என்ன இருக்குது? சீனாய் மலை இருக்குது. இப்போ இந்த சீனாய் மலைக்கு என்ன ஸ்பெஷல்னா, இந்த மோசே இருக்காங்களே, மோசே வந்து இந்த சீனாய் மலையில் தான் என்ன பண்ணாங்களே, கற்பனைகளையும் பழைய உடன்படிக்கைகளை எங்கே தான் பெற்றாங்க? இந்த சீனாய் மலையில் தான் என்ன பண்ணுறாங்க? பெறுறாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்க? அப்படியே சீனாய் மலையில் மோசேக்கு கொடுத்த பழைய உடன்படிக்கைகளை அழிக்க போகிறேன் அப்படின்னு, அதை விட பெஸ்ட்டாக அவனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அது எப்படி இருக்கும்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த சீனாய் மலைக்கே போய் என்ன பண்ணலாம்? அந்த புதிய உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு அந்த சீனாய் மலைக்கு போய் எத்தனை வருஷம் இருந்தாராம்? 3 வருஷம் இருந்தாராம். எத்தனை வருஷம் இருந்தார்? 3 வருஷமாக அவருடைய பாதத்தில் காத்திருந்து என்ன பண்ணுறாராம்? இந்த காரியங்களெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? பெற்றுக்கொள்கிறார். அதற்கு முன்னாடி அவருடைய பழைய உடன்படிக்கைகள்லாம் யாருடைய பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொண்டார்? கமாலியல்ன்ற குரு பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொண்டார். அவரும் ஒரு மனுஷன். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையை அவர் யாருடைய பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொள்கிறார்? நம்முடைய தேவனிடத்தில் பாதத்தில் உட்கார்ந்து அவர் கற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு? திரும்பி என்ன பண்ணுறாரு? வரார். 3 வருடம் கழித்து திரும்பி வரார். திரும்பி வந்து என்ன பண்ணுறாருனா, அவர் பேதுருவை பார்க்க போகிறார். அப்போ பேதுருவை பார்க்க போய் ஒரு 15 நாள் அவர் கூட இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு காரியம் அங்கே சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபை தவிர நான் வேறொருவரையும் காணவில்லை அப்படின்னு. இந்த உலகத்தில் வந்து நம்மளை வந்து எனக்கு வந்து இவங்கள தெரியும் அவங்கள தெரியுன்றத சொல்லிக்கிறத தான் நம்ம என்ன நினைப்போம்? ஒரு பெருமையாக நினைப்போம். எனக்கு சிஎம் தெரியும், அந்த மினிஸ்டர் தெரியும், எனக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பிஏ தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு அப்போஸ்தலரில் யாக்கோபத்தோடு நான் யாரையும் என்ன பண்ணல, பார்க்கல, எனக்கு தெரியாது, எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து தேவனை சார்ந்திருப்பதே என்ன பண்ணுறாரு? நலம் என்று கருதுகிறார். மனுஷனையோ மனுஷனுடைய பலத்தையோ சார்ந்திருப்பதை அவர் என்ன பண்ணல, நம்பலை. அவருடைய நிறைய காரியங்கள் அவங்க தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணல, அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு? தேவனுக்கு தான். அப்போது நம்ம அநேக நேரத்தில் நம்ம இங்கே எப்படி இருக்கோம்னா, ஒரு கூட்டமாக இருக்கும். ஒரு கூட்டமாக இருக்கும்போது நமக்கு என்ன தெரியாது? ஒரு தனிமை நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? நான் தனியாக இருக்கேன்னு யாரா சொல்லுவாங்களா? இப்போ நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, நாங்கள் தனியாக இருக்கேன்னு யாரா சொல்லுவாங்களா? ஆனால் இந்த கூட்டத்துலேயும் தனிமையாக இருப்பவர்கள் உண்டு. இந்த கூட்டத்துலேயும் எப்படி இருக்குங்க? தனிமையாக இருப்பவர்கள் உண்டு. தனியாக இருக்கிறது வேறு, தனிமையாக இருக்கிறது வேறு. தனியாக இருக்கிறதுனா நான் மட்டும் தனியாக வீட்டில் தனியாக இருக்கேன், என்னை சுற்றி யாருமே
இல்லை, நான் மட்டும் அலோன், தனியாக இருக்கேன். அது ஃபிசிக்கலாக இருக்கிறது. ஓகேவா? நான் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் நான் தனிமையே உணர்றேன். எனக்கு யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை, என்னோட கஷ்டத்தில் யாருமே இல்லை அப்படின்னு இருக்கிறது தனிமை. அப்படி தனிமையாக இருப்பது தேவன் என்ன சொல்கிறாரு, அப்படி தனிமையை நீங்கள் இருக்க வேண்டாம். ஒரு கோட் சொல்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேவனுடைய சமூகத்தில் தனியாக இருக்கிறவங்கள நல்லா கவனிச்சிங்க. தேவனுடைய சமூகத்தில் தனியாக இருக்கிறவங்கள அவர் ஒருபோதும் தனிமையாக விடுகிறது இல்லையா? அவர் ஒருபோதும் என்ன பண்ணுறாரு, தனியாக நம்ம அவரோட சமூகத்தில் தனிமையாக உட்காந்து ஜெபிக்கும் போது, அவரோட வேதத்தை வாசிக்கும் போது ஒருபோதும் அவர் நம்ம என்ன பண்ணுறது இல்லையா, தனிமையாக விடுறதே இல்லையா. இந்த மனுஷர்கள் என்ன பண்ணலாம், நம்மளை தனிமையாக விட்டுறலாம், நம்ம கூடயே இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன, நம்மளை எப்படி வச்சுருப்பாங்க, ஒரு தனிமையான உணர்வோடு வச்சுருப்பாங்க. நம்ம கூடயே நிறைய ஜனங்கள் நம்ம கூட இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு தனிமை உணர்வு இருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தனியாக இருக்கிற ஒருவரையும் என்ன பண்ணுறது இல்லையா, ஒரு தனிமையாக விடுகிறது இல்லை. நம்ம அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது என்ன பண்ணலாம், அவர் கூட வளர ஆரம்பிப்போம். அப்படி வளர ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, மனுஷனுடைய காண்டக்ட் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அது ஒரு தவறான விஷயமும் கிடையாது. அதுக்காக நம்ம வேணும்னே பேசாமல் போகிறது, அவாய்ட் பண்ண அப்படி கிடையாது. நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது இன்னும் அவர் தேடணும், அவருடைய சமூகத்தை இன்னும் நாடணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு என்ன வந்துடும். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு உயர்வை அடைய முடியும். பவுல் அப்படி தான் என்ன பண்ணார், தனிமையாக தேவனுடைய சமூகத்தில் அநேக காரியங்களை செலவிட்டும் போது, அநேக நாட்களை செலவிடும் போது அவர் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் என்னன்னா 3ஆம் ஆண்டு வரைக்கும் என்ன பண்ணப்பட்டாரா, எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே இருக்க சிங்காசனத்தின் மகிமையை காண்கக்கூடிய அளவிற்கு அவர் என்ன பண்ணுவார், அப்போஸ்தலரே ஒரு அப்போஸ்தலனா யாருப்பா, முதல்ல பவுலுன்ற மாதிரி என்னாச்சு, அவர் தேவனுடைய கூட தனிமையாக ஸ்பெண்ட் பண்ண நேரம் காலங்கள் என்னாச்சு, அவரை உயர்த்தி வைத்தது. அவருக்கு முன்னாடி நிறைய அப்போஸ்தலர்கள் இருக்காங்க, பேதுரு, யாக்கோப் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் என்ன பண்ண, அவர்களை காட்டிலும் ஒரு மேலான ஒரு தாளந்தையும் ஒரு கிருபையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு கொடுத்துருக்காரு. அவர் எழுதின நிருபங்கள் பார்த்திங்கன்னா 14 நிருபங்கள், 13 நிருபங்கள்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. எபிரேயர் மட்டும் அவர் எழுதினாருன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, அதை அவர் எழுதியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மொத்தம் 14 நிருபங்களை என்ன வேதத்தில் எழுதுவதற்கு தேவன் அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, கிருபை அளிச்சிருக்காரு. ஒரு விருப்பம் எழுதுனா அவ்வளோ சுலபமில்லை. அவர் பாதபடியில் எவ்வளோ நேரம் அவர் காத்திருந்தா இத்தனை நிருபங்களை எழுதுவதற்கான ஒரு கிருபையையும் ஒரு தாளந்தையும் அவருக்கு என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனை என்ன பண்ணோம், முன்மாதிரியாய் வைக்க வேண்டும். ஜனங்களை என்ன பண்ணப்படாது, நாடி தேடி ஓடக்கூடாது. அப்படி இந்த வசனங்கள் நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணுறாரு, அநேகர் எனக்கு தெரியாது, என்ன அநேகருக்கு என்ன பண்ணாது தெரியாது. நீங்கள் 22ஆம் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், சபைக்கு முகம் அறியாதவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். என் முகம் நிறைய சபைக்கு என்ன பண்ணல தெரியும். நான் அநேக தேசத்துக்கு போயிருக்கேன், சீரியா, சிசிலியா புறங்களுக்கு வந்தேன், யூதேய தேசத்துக்கு போனேன். அங்கெல்லாம் என்ன பண்ணல, அநேக ஜனங்களுக்கு என்ன தெரியல. ஆனால் என்ன மட்டும் தெரிஞ்சதுன்னா, ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சு. என்ன அவங்களுக்கு தெரியல, என்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா, நம்மளை துன்பப்படுத்துகிற ஒருத்தன் இன்றைக்கி அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான் அப்படின்ற விஷயம் மட்டும் என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவர் என்ன பண்ணார், கிறிஸ்துவ சபைக்குள்ளே போய் எல்லா ஜனங்களையும் அழிக்கிறதுக்கு வகை தேடினார். அது எல்லா கிறிஸ்துவ மக்களுக்கும் பரவி ஒரு பயம் உண்டாக்குச்சு. ஆனால் அந்த ஜனங்க இப்போ என்ன, அவரை அறியல, அவர் முகத்தை பார்க்கல. ஆனால் இப்போ அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, யார் நம்மளை துன்பப்படுத்த வந்தாங்களோ, யார் நம்மளை துன்பப்படுத்த நம்மளை கொலை செய்த வந்தாங்களோ அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, சுவிசேஷத்தை, அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுறாரு, அறிவிக்கிறாருன்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்களா, தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி இந்த முதல் அதிகாரத்தை முடிக்கிறாங்க. இந்த முதல் அதிகாரத்தில் அப்போ பவுல் இதை தான் எழுதியிருக்காரு. 3 காரியங்கள், 1-5 வாழ்த்து செய்தி, 6-10 சபை கடிந்து கலாத்திய சபையை என்ன பண்ணுறாரு, கடிந்து கொள்கிறாரு. 11-24 வரைக்கும் அவர் எப்படி அப்போஸ்தலர் ஆனார், தேவன் எப்படி அவர் அப்போஸ்தலரை அழைத்தார் என்பதை அவர் சொல்லியிருக்காரு. இப்போ 2ஆம் அதிகாரம் அது ஃபுல்லாக அப்படியே கண்டினியூ ஆகும். நம்ம 2ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.